அவர்களுக்கான அந்த வார்த்தை வாசிக்கிறேன். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உழைப்பதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. அவர்களும் அவரோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். கடந்த காலங்களில் நடத்தின 8வது மாதத்துக்குள் நம்மை பிரவேசிக்க முடிகிற ஆண்டவர் கடந்த நாட்களிலே நாம் கடினப்பட்டு உழைத்த உழைப்புகள் எல்லாம் அது விருதாவாக, அதாவது அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத சூழ்நிலைகளிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதே என்று கூட கலங்கி போயிருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் விருதாவாய் உழைப்பு இல்லை. இதை உழைக்கக்கூடிய உழைப்பு, உங்களுடைய பிரயாசங்கள் இனி விருதாவாய் போவதில்லை. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சோம், அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற புலம்புல கர்த்தர் வார்த்தத்துல ஆண்டு வார்த்தை சொல்லிட்டு அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை. உழைக்கிற உழைப்புக்கான ஊதியங்கள் உண்டாகும். நம்முடைய பிரயாசங்களுக்கான பலன்கள் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லது கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின பணத்தை அப்படியே போய் மருத்துவமனைக்கும் அல்லது வாங்கின பணங்களை வீணான செலவுகளுக்கும் நாம் செலவிக்கிறோம். இதுக்கு வருதுன்னே தெரியாது. அந்த வீண் செலவுகளினாலே ஒருவேளை நிரப்பப்பட்டிருந்தோம் சொல்லலாம். அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை. உழைப்பு விருதாவாய் போவது கிடையாது. துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. ஏண்டா இந்த பிள்ளையை பெற்றோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளின் நிமித்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள், துயரங்கள், நிந்தைகள் கர்த்தர் மாற்றுகிற ஒரு நாளாக கர்த்தர் இருக்கிறார். அப்ப பிள்ளைகளின் நிமித்தம் நமக்கு ஏற்பட்ட நிந்தைகளும் கர்த்தர் மாற்றுவார். அதான் சொல்ற, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவரோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். அப்போ 2 பேரையும் சொல்றாரு, நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களும் அவரோடு கூட அவர்கள் சந்தானமும், சந்தானம் அப்படின் போது நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதுவரை ஆண்டவர் சொல்றாரு, சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்போ ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற, எதற்கும் பயனற்று போய் இருந்தபடிய சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னால் ஆண்டவருடைய கரத்திலே நம்ம கொடுப்போம். அவர் இந்த மாசம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி உழைப்ப வீணான உழைப்பாய் இல்லாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை கருத்தர் துன்பம் உண்டாகிற அல்லது அந்த பிள்ளைகள் நமக்கு துன்பத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இராமல் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கூட நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார்.